சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் மதிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சரண்யா மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் அண்ட் சேனல். உங்களை ஒன் செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். சாரி ஃபார் ஆல். எதனாலனா நைட் செஷன் மதியம் வைக்கிறேன்னா சின்ன எமர்ஜென்சி. ஸோ அட்மின் யாரும் இல்லாதனால சரி டைம் பிஃபோரா வச்சுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ சப்போஸ் இப்போ பார்க்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நைட் அந்த 8 மணிக்கு லைவ்ல வந்து பார்க்குற ஒரு நபர்கள் ரெக்கார்டிங் உள்ள இருக்கும், பார்த்துக்கோங்க. மேடம் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஹாய் ஆல். இந்த குரூப்க்கு இன்வைட் பண்ணது ரொம்ப தேங்க்யூ. என்னோட நேம் வந்து சரண்யா மனோகரன். நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வெள்ளக்கோயில இருந்து பேசிட்டு இருக்கேன். என்னோட பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா ஈடம் ஆர்கானிக். இது எல்லாமே ஃபுல்லா பாத்தீங்கன்னா இயற்கையான பொருட்களை வச்சு ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி பண்றது. இன்னைக்கு வந்து நம்ம செஷன்ல வந்து எப்படி நம்ம ஸ்கின் கேர், ஹேர் கேர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்றது, அந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தான் நான் சொல்ல போறேன். ஸோ வாங்க நம்ம லைவ்ல போலாம். சார், இடையில நீங்க ஏதாவது क्वेश्चंस கேட்பீங்களா இல்ல நான் கண்டினியூஸா பேசிட்டே இருக்கணுமா? கண்டினியூஸா பேசுங்க, நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, थैंक यू. ஓகே, நம்மளோட ஸ்கின்னோட pH பாத்தீங்கன்னா 5.5 தான் இருக்கணும். ஸோ நம்ம போடுற கிரீம்ஸ், சோப்ஸ் எல்லாமே வந்து அந்த pH பேலன்ஸ் தகுந்த மாதிரி போட்டீங்கன்னா தான் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் இல்லாம இருக்கும். நமக்கு பிக்மெண்ட்ஸ்லாம் வராது, எந்த ஒரு ரெட்னஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு வராது, எந்த ஒரு அலர்ஜி சிம்டம்ஸும் வராது. ஸோ நம்ம ஸ்கின்னோட pH மெயின்டைன் பண்ற ப்ராடக்ட்ஸா நம்ம பார்த்து பார்த்து யூஸ் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹேரோட pH பாத்தீங்கன்னா 3.5 to 4.5, ஸ்கேல்புக்கு பாத்தீங்கன்னா 3.5, ஹேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4.5 to 5 ரேஞ்ச் இருக்கும். ஸோ அதுக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஆல்கலைன் கண்டென்ட்டும் அசிடிட்டியும் வந்து மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்து நம்மளோட ஹேரோட பிஹெச் வந்து ஹேரோட பிஹெச் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க சூஸ் பண்ணி எப்படி இயற்கையா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்து நீங்க தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணணும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் தான். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட ஷாம்பு பார் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஷாம்பு பார். இந்த ஷாம்பு பார்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல ஒரு 70+ ஹெர்ப்ஸ் போட்டிருப்பேன். சீவக்காய், அரப்பு, நெல்லிக்காய், செம்பருத்தி, அவுரி, இந்த மாதிரி ஒரு 70+ ஹெர்ப்ஸ் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆலிவ், ஆல்மண்ட், அவகேடோ ஆயிலே பண்ணிருப்பேன். ஸோ இதோட பிஹெச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 5 ரேஞ்ச் இருக்கும். ஸோ இந்த சோபார் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணும். ஸோ இது நம்மளே கூட வீட்டுல இருக்கிற பொருள் வச்சு நம்மளே கூட மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோட பிராண்டை வந்து நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணேன். ஸோ என்னோட பிராண்ட் அப்படின்னா ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல ஒரு ஆரம்பிச்சிச்சு. வித் ஹெல்ப் ஆஃப் ஒரு ஹேர் ஆயில், ஒரு ஷாம்பு பார், இந்த மாதிரி ஆரம்பிச்ச ப்ராடக்ட் வந்து இப்போ கிட்டத்தட்ட 50+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இயற்கையான முறையில பண்றது மட்டுமே தான். அதோட ஃப்ரேக்ரன்ஸும் கூட பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில ஆர்கானிக் முறையில பண்ற ஒரு மரிக்குழுந்து ஆயில், அந்த மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான் போடுவேனே தவிர ஆர்டிஃபிஷியல் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம சூஸ் பண்ற எல்லாமே வந்து நம்ம ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஹெச் நான் சொன்னேன். 1ல இருந்து 14 வரைக்கும் பிஹெச் அளவு இருக்கும். 7 வந்து நியூட்ரல். நம்ம 1ல இருந்து 7 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிடிட்டியா இருக்கும். 8க்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்கலைனா இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட பிஹெச் பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஈவன் நம்மளோட பிளட்லயும் கூட பிஹெச் இருக்கு. பிளட்டோட பிஹெச் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 7.5 அரௌண்ட் இருக்கும். ஸோ நம்ம பிளட்டோட பிஹெச் கூட உங்களுக்கு எப்படி மாறும்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ்னால வந்து அதோட பிஹெச் வந்து உங்களுக்கு கூட குறையிறது இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம எல்லாருமே வந்து சொல்லுவோம் ஹெல்த்தியா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடணும்ட்டு. ஸோ பிஹெச்ங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பிளட், நம்மளோட ஸ்கின், ஹேர், அது நமக்குள்ளேயே வந்து ஒரு கெமிக்கல் பாண்டா இருக்கு. ஸோ நம்ம பிஹெச் வந்து செக் பண்ணி தான் நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நான் நினைச்சேன். அதுதான் சார். நெக்ஸ்ட் ஏதாவது கேளுங்க. மேடம் சார் ரேண்டமா ஏதாவது கேளுங்க சார், நான் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நேச்சுரல் ஸ்கின் கேரோட ருட்டீன் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ வீட்லயே சிம்பிளா யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணணும் சார்? நேச்சுரல் ஸ்கின் கேர் வந்து வீட்லயே புரியலைங்க சார், எனக்கு கேட்கல, ஆடிபிளா இல்ல.
சார் நேச்சுரல் ஸ்கின் கேர் என்ன கேட்டீங்க? எனக்கு ஆடிபிளா இல்ல. தெளிவா இருக்கா? வாய்ஸ் தெளிவா இருக்கா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சார் எனக்கு ஆடிபிளா இல்ல. இன்னொரு டைம் கேக்குறீங்களா? நேச்சுரல் ஸ்கின் கேர் நம்ம ஃபுட் ஹேபிட் மூலமா டெய்லி ரொட்டீன் எப்படி கொண்டு வரதுன்னு கேட்டேன். நேச்சுரல் ஸ்கின் கேர் அதுக்கப்புறம் எனக்கு ஆடிபிளா இல்லைங்க சார். இப்போ ஃபுட் ஹேபிட் மூலமா டெய்லி ரொட்டீன்ல எப்படி கொண்டு வரதுன்னு கேட்டேன். ஆ எனக்கு நீங்க உங்களோட கொஸ்டினே ஆடிபிளா தெளிவா இல்லைங்க சார் எனக்கு. இல்ல ஆக்சுவலா ஸ்கின் ம் வந்து ஆஹ், எப்படி கேட்கறது? ஆக்சுவலா அவங்க போட்ட கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். சரி ஓகே, சிம்பிளா முடிக்கிறேன். நேச்சுரல் ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி நீங்க டெய்லி ஃபாலோ பண்றீங்க? உங்களோட ஸ்கின் நேச்சுரல் ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணிட்டீங்க? அந்த ரொட்டீன் சொல்ல முடியுமா? ஓகே. இப்ப நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்து இந்த இன்ஜெக்ஷன் மூலமா வந்து உங்களுக்கு குளூட்டதயான், கோஜிக் ஆசிட், நியாசனமேட் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலமா வந்து நிறைய பேர் ட்ரிப்ஸ்ல உங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டன்டா வந்து க்ளோயிங் கொடுப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மந்த்ஸ்ல ட்வைஸ் இல்ல மந்த்ஸ்ல 3 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்க வந்து கண்டினியூஸா நீங்க எடுத்துட்டே இருக்கணும். அது வந்து ரொம்ப ஆபத்து. அது அதை எடுக்கிறங்காட்டி நமக்கு வந்து கேன்சர் செல்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஸ்டன்டா ஒரு 6 மந்த்துக்கு வந்து ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா நம்ம க்ளோயிங்கும் போயிடும், நம்மளோட நேச்சுரல் ஸ்கின்னும் போயிடும். அதனால வந்து நமக்கு உள்ள இருக்கிற அந்த அது எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்குள்ள பென்ட்ரேட் ஆக ஆக நமக்கு வந்து கேன்சர் செல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த தப்பு வந்து நிறைய பேர் பண்றாங்க. நிறைய பேர் வந்து இந்த குளூட்டோதயான், கோஜிக், நியாசனமைடு, ஹைலூரோனிக் ஆசிட் இந்த மாதிரி எல்லாம் ஒரு கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப இன்டேக் ஸ்கின்குள்ள வந்து பென்ட்ரேட் பண்றாங்க. இது ரொம்பவே ஒரு தப்பான ஒரு இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு அது பாதிக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இதை வந்து செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பண்றாங்கன்னா ஆஹ் அவங்களுக்கும் அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு. பட் அவங்க அவேர்னஸ் இல்லாம பண்றாங்க. ஸோ அதை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அதை வந்து என்னோட சோப்ல கொண்டு வந்திருக்கேன். சோப்ல வந்து ஒரு 1% ஆஃப் குளூட்டோதயான், கோஜிக் ஆசிட், நியாசினமேட் அந்த மாதிரி வெறும் 1%, 100%ல வெறும் 1% இல்லை 0.5% போட்டு அது வந்து சோப்ல கொண்டு வந்திருக்கங்காட்டி இந்த மாதிரி சோப்ல இருக்கங்காட்டி நம்ம ஸ்கின்ல வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா பாதிப்பு வராது. ஸ்கின்ல வந்து அன்மியூட் பண்ணி கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணி கேமரா ஆன் பண்ணுங்க. முதல்ல மியூட் ஓபன் பண்ணுங்க, கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. ஷேர் வீடியோ கொடுத்துக்கோங்க. ஷேர் வீடியோ கொடுத்துக்கோங்க. ஃபோன் கால் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் வீடியோ. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன் மூலமா வந்து நம்ம ஸ்கின்ல வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் நம்மளோட ஸ்கின்னுக்காக வந்து நம்ம பென்ட்ரேட் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்பவே கெடுதல். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லா ஜென்ரேஷனும் அது ரொம்ப பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. அதுக்கு மேல வந்து நம்ம இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம வந்து டெய்லி ரொட்டீன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கெமிக்கல் ஹேர் டைஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கெமிக்கல் ஹேர் டைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய அம்மோனியா இருக்கும், சல்ஃபேட் கண்டென்ட் இருக்கும், டிபிடி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் என்னோட ஹேர் டை பாத்தீங்கன்னா இட்ஸ் கிரீன் பேஸ்ட், ஒரு இயற்கையான ஒரு பவுடர் தான். இதுல பாத்தீங்கன்னா நெல்லிக்காய், செம்பருத்தி, அவுரி, கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் வச்சு பண்றது. இதை வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு வாஷ் பண்ணோம்னா முடி வந்து பிளாக் ஆயிரும். ஒரு 2 to 4 weeks வந்து உங்களுக்கு கலர் கண்டினியூ ஆகும். ஸோ நீங்க ஒரு கெமிக்கல் ஹேர் டை இம்மீடியட்டா வந்து இந்த ஷாம்பு பேஸ்ட், ஆயில் பேஸ்ட்லாம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் நீங்க போடாம இந்த மாதிரி இயற்கையான பொடியில ப்ராசஸ் பண்ணி பண்றதை இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுலயே வந்து அவுரி, நெல்லிக்காய் எல்லாமே இருக்குங்காட்டி அந்த ஹெர்பல் பேஸ்டா இருக்கும்.
ஏன்னா எல்லாருமே இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒயிட் ஹேர் வந்து ஈஸியா வந்துடும். டியூ டு ஸ்ட்ரெஸ், அவங்களோட ஜெனட்டிக்ஸ் எல்லாமே அது காரணமா இருக்கங்காட்டி ஒயிட் ஹேர்ஸ் வந்து ஈஸியா வந்துடும். ஸோ அவங்களுக்கா ஒரு சொல்யூஷன் தான் வந்து இந்த இயற்கையான ஹேர் டை. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது கொஸ்டின்? தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா வந்து இப்போ முடி டைய பத்தி பேசியிருந்தீங்க, ஹெர்பல் டைய பத்தி. என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஆமாங்க சார். அது வந்து சைடு எஃபெக்ட் என்ன இருக்குமா? சைட் சார் இதுல வந்து சைடு எஃபெக்ட் வராதுங்க சார். நம்ம கெமிக்கல் பேஸ்ட் ஹேர் டை தான் வந்து ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அது வந்து ஸ்கின்ல பென்ட்ரேட் ஆகி நிறைய பேருக்கு இந்த மங்கு பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் வரும். முடி ரொம்ப கொட்டும், தலையில வந்து பேச்சஸ் பேச்சஸ் ஆயிரும். ஸோ அந்த கெமிக்கல் ஹேர் டை வந்து உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இந்த இயற்கையான ஹேர் டைல வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராதுங்க சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் முடிச்சுட்டா நினைக்கிறேன். தேங்க்யூ.